ஸோ இதில் 24 ஜிபிக்கான ரேம், 1 டிபிக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 240 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 6 ஜிபி லைட்டிங்கும் இருக்குது. அப்படியே ஏதாச்சும் சினிமேட்டிக்காக இந்த ஃபோக்கஸ்லேருந்து அப்படியே எப்படி வர்றது? அதெல்லாம் இல்லைங்க, இல்லை. சரி, நானே கொண்டு வரேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது Realme GT5. ஸோ ரொம்ப வித்தியாசமாக ஷூட் பண்ணுன்றதுக்காக இங்கே வந்துட்டோம். சரி, ஓகே. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணுங்க. ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கட் அவுட்டோட பின் பக்கமா இந்த கேமரா வைசர் இந்த சைடில் பாருங்க, கிட்டத்தட்ட அதே தான், ஆனால் பெருசா இருக்கு. ஆனால் இதுல தனியா துண்ட பிளாக்கா தெரியக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கிளாஸோட சேர்த்து அப்படியே இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க, which looks kind of nice. இது பார்க்கறதுக்கு ஒயிட் கலர் மாதிரி இருந்தாலுமே லிக்விட் சில்வர் மிரர்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த வெயில்ல வச்சு காமிக்கிறேன். இவங்க கேமரா கடிக்கிறான். ஓ, குரலி வித்தையா? அண்ட் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க Realme ஸ்மார்ட் ஃபோனில். இன்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாக தான் போகுது. சரி, இந்த சைடில் பார்க்கும்போது, அதாவது பின்பக்கம் நிறைய சைடு போக வேணாம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸாக இந்த ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இருக்கா. ஆனால் இது ஒரிஜினல் ப்ராசஸர் கிடையாது, டம்மி தான், சும்மா அப்படி வச்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு உள்ள இருக்குதுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கட் பண்ணி ஒரு நத்திங்கோட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு லைட்டிங் வந்து இருக்கா. இது 6 ஜிபி லைட். இது பேர் பல்ஸ் லைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பல்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போய் கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை எக்ஸாக்ட் கலரை வந்து வச்சுக்க முடியும். அது ஸ்பீட் எந்த அளவுக்கு ஸ்பீடா வரணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அண்ட் ஆஃபும் வந்து பண்ணிக்கலாம். அது நிறைய டைம்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சட்டிலான ஒரு RGB லைட்டிங் பார்க்கறதுக்கு இந்த கஸ்டமைசேஷனோட யூஸ்ஃபுல் மாதிரி தான் தெரியுது. போனை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்லிப்பரிங்க. இங்க பாருங்களேன், பிளண்ட் பண்ணியிருக்காங்களா, அதையும் தாண்டி அப்படியே வழுகுது. கிளாசி வேற, ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான், பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட், நல்ல வெயிட் 205 கிராம் இருக்கு. திக்கு நல்ல பயங்கரமாக சும்மா செங்கல்ல பாதி செங்கல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஆனால் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணிருக்கிறதுனால கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல. பட் இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் மட்டும் தான் இருக்குது, முன்பக்கம் ஃப்ளாட்டான டிஸ்பிளே. இப்போ இந்த மாதிரி ஷேடோலையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் வெயிலில் போய் பார்த்தாலுமே சரி, பிரைட்னஸ் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்டிவாக இருக்குங்க. இப்படி பார்க்கும்போதே என் ஃபேஸ் கொஞ்சமாக அப்படி தெரியுது, ரொம்ப இல்லை கொஞ்சமாக தெரியுது, அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குது. இது ஒன்று நான் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். மற்றபடி நீங்கள் படங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது நல்ல பெசிலஸ் டிஸ்பிளே மாதிரி வந்து ஃபீல் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சவுண்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி லவுடாக இருக்குது, கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னோட யூசேஜ்க்கு. இதில் ஸ்னாப் டிராகன் 8 Gen 2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 16 லட்சம் ஸ்கோர் வந்ததுங்க. அந்த ப்ராசஸர் கூடவே நமக்கு X7 சொல்லக்கூடிய இன்னொரு இண்டிபெண்டன்ட் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இதெல்லாம் வந்து தான் வந்துட்டு இருந்தது. இன்னொரு சைடுல நம்ம 3D பெஞ்ச்மார்க் ரன் பண்ணி பார்க்கும்போது 46 டிகிரி ஹீட்டிங் அப்படியே தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. அந்த ஆப்பே வந்து ஓப்பன் ஆகல, கிராஷ் ஆயிடுச்சு. CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து 74, 76 இந்த ரேஞ்சிலே வந்து வந்தது. ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ரியல் லைஃப்ல கேமிங் விளையாடும்போது எப்படி இருக்கு அப்படின்றதுனால நாங்கள் 2 டிஃப்ரெண்ட் கேம்ஸ் வந்து விளையாடி பார்த்தோம். அதில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஹீட்டிங் வந்து நாங்கள் கண்டினியூஸாக 30 மினிட்ஸ் ப்ளே பண்ணும்போது அதிகமான இம்பாக்ட் வந்து எங்களுக்கு தெரியல. அண்ட் GT மோட்குள்ள இந்த ஃப்ரேம் பூஸ்டர் எனேபிள் பண்ணி விளையாடும் போது நமக்கான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து இருக்குங்க. இந்த காம்பினேஷன்ல இந்த ப்ராசஸருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட் தான் கரெக்டான வேரியன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 24 GB RAM இருக்கக்கூடிய வேரியன்ட், 1 TB கான ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. RAM மற்றும் ஸ்டோரேஜும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிடையாது, லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்ல மட்டும் தான் நமக்கு 240 வாட்கான சார்ஜர் வந்து தராங்க. மற்றபடி நீங்க அந்த 2 வேரியன்ட் வாங்குனீங்கன்னா அதுல 140 வாட்க்கு தான். பட் இந்த டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பேட்டரியிலுமே இருக்குங்க. 1 TB வேரியன்ட் நீங்க இதை வாங்கும் போது உங்களுக்கு 240 வாட்கான சார்ஜர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதுல வெறும் 4600 mAh பேட்டரி தான் வரும். பட் மற்ற வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 mAhக்கு மேல வந்து கொடுக்குறாங்க. சரி, இந்த 240 வாட் சார்ஜர்ல எவ்வளவு வேகமா தான் சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தா 15 நிமிஷம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த போன். ஆனா அந்த டைம்ல சூடு அதிகமா ஆகல, அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லலாம். 50 MP பிரைமரி கேமரா, 8 MP செகண்டரி கேமரா, மூணாவதா 2 MP ஒரு கேமரா ஏன் தான் கொடுக்காமன்னு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா. முன்பக்கமாக 60 MP கேமராங்க. ஸோ ஓவரால் அந்த கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேஷாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 65 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்களே பாருங்களேன். நார்மலாக எடுக்கும் போது எந்த அளவுக்கு வருமோ ஓகேஷாக வந்து இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டோ ரொம்ப டைனாமிக் ரேஞ்செலாம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு சட்டிலாக இருக்குது. ஒரு 20,000 25,000 ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டி தான் இதில் வந்து இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமராலையுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன் மட்டும் கொஞ்சம் ஓவர் பாலிஷ்டாக வந்து தெரியுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது செல்ஃபியில். மற்றபடி வந்து
பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நார்மலாக தான் இருக்குது. சப்போஸ் இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா அப்போ கேமரா ஆப்டிமைசேஷன்லாம் எப்படி வந்து பண்ணுவாங்க, அப்போ அது இன்டெப்த்தாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ என்னதான் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி ரியல்மி இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. ஒரு சைடில் ஓகே, பட் இந்த சைடில் பார்த்தா ஐபி ரேட்டிங் இல்லை. சரி ஓகே. அதுக்கப்புறம் இவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் பண்ணுற அதே விஷயம் தான், டைப் சியை கீழே கொடுத்துட்டு அதில் வெறும் USB 2.0 தான் வந்து கொடுப்பாங்க. அதுவும் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் தரமாட்டாங்க. அதே குத்தம் தான் இதுலையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு 40,000 to 45,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ் இட் ஒர்த் இட்?